Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 10th chapter exercise 10.3 differentiate the following 10th sum. Y equal to cos a cube plus x cube கொடுத்திருக்காங்க. இதை நம்ம differentiate பண்ணனும். இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா y equal to cos x அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு. cos x இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி differentiate பண்ணுவோம்? y dash equal to minus sin x அப்படின்னு differentiate பண்ணுவோம். இப்போ இதே ஃபார்மட்க்கு மேல இருக்கதை நம்ம பண்ணலாம். இப்போ x இருக்கிற இடத்துல a cube plus x cube இருக்கு. இதுல நம்ம இன்னொரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். இங்க x cube இருக்கு இல்லையா, அந்த x cubeக்கு இப்போ y equal to x power n அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ y dash equal to n into x power n minus 1 அப்படின்னு நம்ம போடுவோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இந்த சம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y differentiate பண்ணா dy by dx நம்மளுக்கு கிடைக்கும் equal to இது ஃபுல்லா x ன்னு எடுத்துக்கலாம். அப்ப cos x பண்றப்போ minus sin into a cube plus x cube அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உள்ள இருக்க a cube plus x cube differentiate பண்ணனும். a cube அப்படிங்கறத பண்றப்போ நம்மளுக்கு 0 ஆயிரும். இப்போ x cube அப்படிங்கறதை x power n அப்படிங்கற ஃபார்மட்க்கு நம்ம பண்ணனும். அப்போ பவர்ல இருக்கிற நம்பர் முன்னாடி வரணும். then x into பவர்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்போ 3 into x power 3 minus 1 நமக்கு கிடைக்கிறது 2. அப்போ ஆன்சர் minus 3x squared into sin a cube plus x cube. 11th sum y equal to e power minus mx இருக்கு. y equal to e power x இதை நம்ம differentiate பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது y dash equal to e power x தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்மட்ல மேல இருக்கதை நம்ம differentiate பண்ணலாம். இங்க y இருக்கு. so y dash or dy by dx எப்படி வேணா எழுதிக்கலாம். equal to e power minus mx இருக்கு. so e power minus mx அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க x இருக்க வேண்டிய இடத்துல minus mx இருக்கு into இப்போ minus mx வந்து differentiate பண்ணனும். so minus m மட்டும் அப்படியே எழுதணும். இங்க x differentiate பண்றப்ப dx by dx 1 ஆயிரும். so இந்த இடத்துல minus m மட்டும் நமக்கு கிடைக்கும். so இதனோட ஆன்சர் minus m into e power minus mx. next 12th sum y equal to 4 secant 5x கொடுத்திருக்காங்க. இப்போ y equal to secant x இதை differentiate பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது y dash equal to secant x பண்றப்போ secant x tan x அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். இங்க x இருக்க வேண்டிய இடத்துல 5x இருக்கு. secant x க்கு முன்னாடி 4ங்கற நம்பர் இருக்கு. இப்போ இந்த ஃபார்மட்க்கு நம்ம இது மேல இருக்கதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y ஐ டிஃபரன்ஷியேட் பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது dy by dx equal to 4 அப்படிங்கற நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ secant 5x இருக்கு. secant 5x secant 5x into tan 5x அப்படின்னு எழுதிக்கலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி. இப்போ 5x again டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஏன்னா x இருக்க வேண்டிய இடத்துல 5x ன்னு இருக்கு. அப்போ 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 5. இப்போ இந்த 4 ஐயும் 5 ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 4 5s are 20 secant 5x tan 5x. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனோட கண்டினியூஷன் பார்க்கலாம்.